அண்மை செய்தி. விசிகவிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அநீதி எதிரான எனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். விசிகவிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 2 பதிவுகளை இட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதாவது, எழுச்சி தமிழரின் வரிகள் என்று குறிப்பிட்டு, தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே, வீணாக மனம் நொந்து எல்லாம் விதி என்று வெம்பாதே, நீயாக முன்வந்து நெருப்பாக விழி சிவந்து நிலையாக போரிட்டால் நிச்சயமாய் விடியலுண்டு உனக்கு என்று தொல் திருமாவளவன் எழுதிய அந்த வரிகளை குறிப்பிட்டு ஒரு பதிவை இட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் விளக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் 1000 கைகள் மறைத்தாலும் என்று தொடங்கி, அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியினையே நான் முழுமையாக மேற்கொண்டேன். கட்சியின் பிரச்சார வியூகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன். நான் கட்சியில் என்ன பணி செய்வேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும், அந்த தொண்டர்களின் குரலாக எப்போதும் நான் இருப்பேன் என்றும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மேலும், தலைவரின் கையெழுத்திட்ட துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் இப்போது தலைவரின் கையெழுத்துடன் வெளியாகியுள்ள எனது இடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் எதிர்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்று எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன். கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணிக்கிறேன். மக்களே ஜனநாயகத்தின் நீதிபதிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம். மத பெரும்பான்மைவாதம், சாதி ஆதிக்கம், பெண்ணடிமைத்தனம், சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல், எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்க மனநிலை என இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசம் இல்லாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன். அந்த கொள்கைகளின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியது போல் சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம். எனது சிறுவயதில் இருந்த ஏமாற்றம், தோல்விகள், இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளை என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன. கட்சித் தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று குறிப்பிட்டு, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், நிறுவனர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்று மட்டும் குறிப்பிட்டு அவர் இவ்வாறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும், மன்னர் பரம்பரை மனநிலை என்று குறிப்பிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் அந்த மனநிலை என்று அவர் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த சமயத்தில் அவர் அளித்த நேர்காணல்கள், கருத்துக்கள் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதல் குழப்பத்தின் சர்ச்சையின் வெளிப்பாடாக அமைந்திருந்தது. அது கூட்டணி சர்ச்சையாகவும் எதிரொலித்ததையும் நாம் பார்த்தோம். அதை மீண்டும் இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டு இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் என்று மீண்டும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் 2026 மன்னராட்சியை அகற்றுவோம் என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்த நிலையில் தற்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டு
இன்று நண்பகல் அறிக்கை என்பது வெளிவந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் அவருடைய நடவடிக்கை எனக்கு உடன்பாடு இல்லை, கட்சி தோழர்களுக்கும் உடன்பாடு இல்லாத காரணத்தினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. மீண்டும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்றும் மன்னர் பரம்பரை மனநிலை என்ற ஏற்கனவே சர்ச்சைக்கு வித்திட்ட அந்த கருத்தை மீண்டும் இந்த அறிக்கையின் வாயிலாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர் குறிப்பிட்டிருக்க மிக முக்கியமான விஷயம், இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டி பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் என்று குறிப்பிடுவதன் வாயிலாக இன்னும் தீவிரமான தேர்தல் அரசியலில் அவர் ஈடுபட போகிறார் என்ற ஒரு கருத்து இதன் மூலமாக வெளிப்படுகிறது. எந்த பாதையில் அவர் பயணிக்க போகிறார் என்ற ஒரு விஷயமும் ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் எழுகிறது. 6 மாத கால இடைநீக்கத்திற்கு பின்பாக அந்த கட்சியில் தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதற்கு முன்பாகவே பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற நிலையில் தற்போது தீவிரமாக களப்பணியில் ஈடுபடுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் விஜய் பக்கம் செல்லலாம் என்ற ஒரு கருத்தும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அல்லது வேறு வகையில் ஏற்கனவே அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக, அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்த அனுபவம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் அவர் செயல்பட போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. இருப்பினும் இன்று நண்பகல் வெளிவந்த அறிக்கைக்கான ஒரு எதிர்வினையாக திருமாவளவன் வரிகளை சுட்டிக்காட்டியே ஆதவ் அர்ஜுனா தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இனி இதனுடைய நீட்சி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழரசன் இந்த அறிக்கையை பொறுத்த மட்டும் அநீதிக்கு எதிரான தனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என ஆதவ் அர்ஜுனா அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? அவர் ஏற்கனவே அவர் வியூக வகுப்பாளராக அவர் தனது பணியினை தொடர்ந்திருக்கிறார். விகடன் வெளியிட்ட அந்த அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவிலும் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய போதே ஆதவ் அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோரை இங்கு அழைத்து வந்தார் என்று அங்கு ஒளிபரப்பப்பட்ட ஒரு காணொலியில் குறிப்பிடப்பட்டதையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்று ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்த நிலையில் அதனையும் தற்போது நீக்கி இருக்கிறார். வெறும் நிறுவனர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்று மட்டுமே குறிப்பிட்டு அவர் தனது பதிவை இட்டிருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களில் மன்னர் பரம்பரை மனநிலை மற்றும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை நோக்கி தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக புதிய ஆட்டக்காரர்களுக்கு அவர் வியூக வகுப்பாளராக இருக்க போகிறாரா அல்லது இனி அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திரு தம்பி தமிழரசன்.